உட்கார் உட்கார் உட்காரு. இந்த ஆங்கிள் பாரு, இந்த ஆங்கிள் நான் எடுத்துட்டே தான் வரேன். அப்படிலாம் வைடி. அப்பதான் அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இந்த லாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னென்ன க்ராசரிஸ் இந்த மந்த்துக்கு தேவையானு நான் வாங்குறேன், அதை எப்படி வீட்டில் போய் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்த் டிசம்பர் ஸ்டார்ட் ஆனது வந்து 1ஆந்தேதிலேருந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி நல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ். பெஞ்சல் புயல் வந்து பாண்டிச்சேரிலாம் கடையை கடந்து போயிருக்கு. இங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருந்ததுனால கடைக்கு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. சரி வந்து இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போத்தீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம். இப்போவே எங்கள் பழைய லாக்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து போத்தீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நாங்கள் கிராசரிஸ் வாங்குவோம். அந்த வீடியோஸ் தான் வேணால் நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும்போது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொடுக்குற மாதிரி வந்து இயர் எண்ட் சேல்னு போட்டிருந்தாங்க. நிறைய திங்ஸ்க்கு வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3லாம் வந்து 89 and 99 போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உடன் கரண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்கிட்ட இது வரையும் உடன் இல்லை, சில்வர் தான் வச்சுருக்கேன். சரி ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சரி வாங்குவோன்னு பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேட்டுக்கு இந்த கரண்டிலாம் வாங்கலாமா, இது ஒர்த்தி தானா அப்படின்ட்டு நீங்களாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி எங்கள் ரொட்டீன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வெளியில் வரமாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த ஸ்கூல் கோயிங் எல்லாருமேங்கிறதால வந்து வெளியில் வரமாட்டோம். ஸோ வீக்கெண்டில் தான் வெளியில் வருது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே தான். வேறு வழி இல்லாமல் வந்து ஈவினிங் வந்து 6 o'clock மேலே கிளம்பி வீட்டில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஒன்றும் இல்லை சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தாலே 1 மணி நேரம் இருக்கும், 1.5 மணி நேரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பில்டிங்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே எல்லாத்தையும் வாங்கி எடுத்து அப்படியே முடிச்சுட்டு சரி இன்றைக்கி டிஃபன் செய்ய வேணாம், ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கின்னு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கமன்னார் ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸும் முன்னாடி ஒரு லாக் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், ஐகார்டில் கொடுக்குறேன். அடையாராண்டவனுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரோடு வழியாக வரும்போதே சர்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியோட பெரிய சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஜென்மராக்கினி மாதா கோயில் அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த கோயில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போது பயங்கர டிராஃபிக். அங்கே இன்ச் பை இன்ச்சு தான் நகர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சர்ச்சை சுற்றி நிறைய டெக்கரேஷன்ஸ் ஷோரூம் நிறைய போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி ஃபேமஸே இந்த சர்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் கட்டினது. பாருங்கள் தெருவே எவ்வளோ வந்து ஒரு கோலாகலமாக இருக்குது பாருங்கள். நிறைய ஸ்ட்ரீட் சைட் ஷாப் போட்டிருக்காங்க, டெக்கரேஷன்ஸ் தேவையான பொருள்லாம். எப்பயுமே பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிட்ட வர வர இந்த ரோடெலாம் வரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரஷ் இருக்கும். ஏன்னா பீச் பக்கத்தில் இருக்கிறதால. ஸ்ட்ரீட்டே ஒரே கோலாகலமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டெக்கரேட் பண்ணி இப்போவே 2 பக்கமும் வந்து லைட் கட்டி விட்டுருந்தாங்க, ஸ்ட்ரீட் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலை ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா. செவ்வாய்க்கிழமை இடத்துல ஆகுது. புதன்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணேன். எல்லாத்தையும் எப்படி சர்வ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த செட் உடன் கரண்டி தான் நான் செலக்ட் பண்ணேன். இது 3 பீஸ் பார்த்தீங்கன்னா 89 rupees ஃப்ரெண்ட்ஸ். 50% ஆஃபர். இது 178 இது ரேட்டு. 50% ஆஃபரில் 89 rupeesக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பிரித்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து தோசை கரண்டி, ஒன்று வந்து அன்னை குத்தி மாதிரி சாதம் இருக்குது, அன்னை குத்தி மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து போட்டு தான் வதக்கலாம் அந்த கரண்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப உள்ள குழியாக இல்லை.
வெள்ளிக்கண்ணி மாடலில் இருக்குது. அடுத்து இங்கே நான் 3 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 பாக்ஸும் 10 ரூபா கடையில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான் அது. அதில் ஒன்றில் வந்து திரிநூல் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றில் வந்து மஞ்சளும், ஒன்று குங்குமம் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 ரூபா கடையை பற்றின டீட்டெயில்ஸாக ஒரு லாகாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி லாகா நீங்கள் டைம் கிடைக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ கார்டில் கொடுக்கலாம். அதையும் இந்த 4 பக்கமும் வந்து நல்லா டைட்டாக லிட் கொடுத்து பிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. 10 ரூபாய்க்கு தரமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எப்பயுமே அளவுக்கு அதிகமாக வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். தேவையானது தான் வாங்குவேன். அரிசி மட்டும் ஒரு 15 கிலோ 20 கிலோ வாங்க, மீதி இருந்தால் கூட அடுத்த மாதம் குறைச்சிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் வாங்குறது. எப்பயுமே வந்து போத்தீஸில் வாங்குறதால எப்பயுமே கிடைக்கணும்னா அடிக்கடி போகிறவங்கிறதால வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி ஒரு பட்ஜெட் வச்சுப்பேன். 4000 to 5000குள்ளே ப்ரொவிஷன்ஸ் வச்சிடணும். அதே ஆயில் அரிசி எல்லாமே சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3800 வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வந்திருக்கேன். ஆனால் ஆயில் கொஞ்சம் வெளியில் வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செட்டு கடையில் எண்ணெய் ஆர்டருக்குள்ள வாங்கிடுவேன். இந்த தடவை பொன்னி அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பழசு கொஞ்சம் மீதி இருக்குது. அப்புறம் எப்பயும் மிளகா சாமான் வாங்கினா கொஞ்சம் கூட ஆகும். ஆனால் 1/2 கிலோ மிளகா 1/2 கிலோ கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சா ஒரு 3 மாதத்துக்கு வச்சுப்பேன். அதனால் இந்த தாளிக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வாங்கி வந்திருக்கேன். இந்த மிளகாவை பார்த்திங்கன்னா தாளிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால அதுவே 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பாக்ஸை போட்டு வச்சுருவேன். தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். அடுத்த மாதம் வாங்கும்போது இந்த ரெட் சில்லி வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் யூசேஜ் பற்றி சொல்லித்தரோம். நிறைய பொல்யூஷன் ஏற்படுத்துது, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பண்ணலாமான்றதுக்காக அதை வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் மட்டும் 4 பெருசு 4 சின்னது ஒரு செட் வந்து மீஷோவில் வந்து நல்லா இந்த மாதிரி இருந்துச்சு, பிடிச்சி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. அது இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு. நிறைய எங்கள் கிச்சனில் பார்த்திங்கன்னா சில்வர் பாக்ஸும் கொஞ்சம் கண்ணாடி இதுவும் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டெய்னர்ஸ் தான். இது வந்து பச்சைப்பயிறு, இது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இந்த மந்த் ஃபுல்லாக அப்படியே வச்சுப்பேன். 1.5 கிலோ நாட்டு சக்கரை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ வந்து 3 பேக் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ வந்து பாக்ஸில் கொட்டிட்டேன், சில்வர் பாக்ஸில். மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சில்வர் கண்டெய்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். டெய்லி எப்படியாவது ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோவாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது கடலை மாவு. இப்போ மீதி இருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு வந்து கேவிடெக்ஸில் கொடுத்துட்றேன். இது பாக்ஸ் கிஃப்டாக கொடுத்தது. அதாவது 3000க்கு மேலே வாங்கினதுக்கும் ஏதோ கொடுத்தாங்க. ஆனால் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 1 இயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இதுவாகல. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு முடி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன பாட்டிலாக இப்போ கழுவிட்டு போடணும். இனிமேல் அது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் எடுத்து போட்டுறேன். சக்கரைலாம் மீதி உள்ள வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படும்போது எடுத்துக்கிறது. நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை. இப்போ வெல்லம் வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. அது வந்து இப்போ கார்த்திகை தீபம் வர யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, இந்த சேமியாவும் இப்போ கார்த்திகை தீபம் வர யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இதை தூக்கி உள்ளே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். டெய்லியே காலையில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 5:15 எழுந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்து 7:30 மணிக்குள்ளே வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிடணும். பிள்ளைங்களும் போயிடுவாங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. நானும் அவரும் ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதால கரெக்டாக இருக்கும் காலை டைமில். அதனால் காலையில் எதுவும் வீடியோ எடுத்து போகணுன்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எட்டிங் ரெடி பண்ணி வீடியோலாம் மெயினாக கொடுக்குறேன். என்ன சமையல் பண்ணுறேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நல்ல வீடியோவை சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.